கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தியில் ரட்சகர் பிறந்து விட்டார். ஹாப்பி கிறிஸ்மஸ். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1-20 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை பார்க்கலாம். இது முதலாவது மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுது. கர்த்தரின் தூதன் அவங்க கிட்ட சொல்றாங்க, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு இதை சொன்னாங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த டைம் பரம சேனையின் திரள் தூதனை தோன்றி சொல்றாங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷர்கள் பிரியமும் உண்டாவதாக சொல்லி தேவனை துடிக்கிறாங்க. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச பாக்கியம். தேவனுக்கும் நமக்கும் தொடர்பு ஏற்பட்டதை ஏச பண்ணாங்க. நம்மளுக்காக ரத்தம் சிந்தாங்க, நம்மளுக்காக உயிர் தெரிஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு நித்திய ஜீவனை ஆயத்தப்படுத்தி இருக்காங்க. அதனால கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ரட்சகர் நம்ம கூட இருக்காங்க. ஏசப்பா உங்க கூடவே இருக்காங்க. அதனால உங்க வாழ்க்கையில் எல்லா காரியமும் நிச்சயமாய் நடக்கும். ஏசப்பாவை தந்தவர் மற்ற எல்லாத்தையும் தராம இருக்கிறது எப்படி? அதனால மகிழ்ந்து கழிக்குதுங்க. தேவனுக்கு முடிவு நடட்டும்.